ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மிஷினில் டைமில் உளுந்து உடைப்பாங்களா, அந்த மெத்தடை எப்படி உடைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து இது போல் புடச்சி எடுத்துக்கணும். தூசு தும்பமாக இருக்கும், கொஞ்சம் பொட்டு உளுந்து இருக்கும். பொட்டு உளுந்துனா சொத்த உளுந்து போல் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். தூசியை பிரித்து எடுக்கணும். எல்லாத்தையும் இது போல் முறத்தை வச்சு புடைப்பாங்க. புடைச்சாங்கன்னா முன்ன அதை சலிக்க பார்த்து உளுந்து நெல்லை உளுந்து மட்டும் முன்னாடி அப்படியே உருண்டு வரும். கல்லும் பொட்டு உளுந்தும் பின்னாடியே நிற்கும். அது இது போல் நிற்க பார்த்து நம்ம தூசி வந்துன்னா 1-2 வரும். அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் அந்த கப்பி இருக்கிறதுலாம் கீழே கொட்டலாம். கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் அது பொட்டு உளுந்து வேணும்னு எடுத்துக்கலாம், இல்லை அது கூட கிடச்சிடலாம். இது போல் நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இது பூரா நம்ம சலித்து எடுத்தது ஃபுல்லாக சலித்து எடுத்துக்கிட்டு இப்போ உடைக்கணும். உடைக்க பார்த்து முன்ன இயந்திரம், இப்போலாம் இயந்திரம் வந்துருச்சு. இப்போ இயந்திரத்தில் கொட்டினா தூசி தும்புலாம் எடுத்துரும். ரெண்டாவது வந்து இது போல் உடச்சி சலித்து நம்மளுக்கு தனியாக நெல்லை உளுந்து கொஞ்சம், பொட்டு உளுந்து கொஞ்சம், மண் கொஞ்சம், அப்படியே செப்பரேட்டாக பிரிச்சிடும். முன்னெல்லாம் இது போல் தான் அப்படியே கொட்டினாங்கன்னா இதை பாருங்கள், மிஷினில் உடச்சி போல் 2 உடஞ்சிருச்சு. 2 உடஞ்சி இது போல் வந்துடும். ரொம்ப தூசி உளுந்து வராது. இதை நல்லா உடைக்கணும். இது போல் நம்ம உடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி உடைக்க வேண்டியதுதான். ரொம்ப கொட்டிலாம் உடைக்க முடியாது. இதை சுற்றிக்கினே இருக்கணும் வச்சுக்கோங்க. ஒரு 3 சுற்றுக்கு ஒரு ஐட்டம் இது போல் சுற்றிட்டு உடைக்க இதை தூக்கி உடச்சோம்னா வரும். வந்து முடிஞ்சோடனே இது வந்து நம்ம சலிக்கணும். இது போல் இதில் போட்டு சலித்தோம்னா அது 2 புலந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் கீழே வந்துடும். 1-2 முழு உளுந்து வரும். அந்த முழு உளுந்து திரும்ப போட்டு திரும்ப உடைக்கணும். இதே போல் உடைக்கணுங்க. இது போல் நம்ம சலித்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். இது போல் கொட்டுறத நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன ஒன்று கொஞ்சம் முதுகெல்லாம் வலி எடுத்துக்கும். மிஷின் இருக்கிறதுனால போட்டோம்னா இப்போ கிலோக்குங்களாம் 6 ரூபா 1 கிலோ உடைச்சிட்டு வந்தால் உளுந்து. இது நம்ம வீட்டில் இதில் வந்து நம்ம உடச்சிக்கலாம். அப்பப்போ தேவையான பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உடச்சிக்கலாம், சலித்து வச்சுருந்தோம்னா. அதனால் இங்கே பாருங்கள், இது எல்லாமே உடைக்கிறது தான். உடச்சி சலித்து எடுத்துட்டாங்க. சலித்து எடுத்து இதை பாருங்கள் வந்துடுத்து பாருங்கள். இப்போ உடைக்காத உளுந்து தனியாக வந்துடுச்சு. இதை வச்சுக்கிட்டா இப்போ அந்த உடச்சி முடிஞ்சத பிறகு அதை வந்து உடைக்கணும். உடைச்சிட்டு நெல்லை உளுந்து தனியாக எடுக்கணும். நெல்லை உளுந்து தனியாக எடுத்துட்டு இந்த கப்பி போல் இருக்கிறத செப்பரேட்டாக போடணும். இப்போ சளிக்கு பார்த்து முன்னாடி வரது பாருங்கள். அந்த கப்பி போல் இருக்கிறதுலாம் கொஞ்சம் சின்ன உளுந்து பொட்டு உளுந்து போல் அதெல்லாம் முன்னாடி இதை வந்துக்கிறதுலாம் எடுத்து ஓரம் போட்டுடணும். இது நல்ல உளுந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சரிச்சா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கணும், இல்லைன்னா பூச்சி அரிக்காத இருக்கும்.